தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு, வக்கரகதியில் இருக்கார். கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்காரு. அதே சமயம் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார். துலாம் ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சூரியன் துலாம் ராசியில் இருக்கார். துலாம் ராசியில் இந்த மாதம் 16ஆம் தேதி நவம்பர் 16 வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்கார். அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில். கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 6ஆம் தேதி அன்று சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பார்வை விட்டு சுக்கிரன் விலகிறாரு. 9ஆம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் 16ஆம் தேதி காலை 7:29 சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்திகை மாத பிறப்பு. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 அமாவாசை, கேதார லக்ஷ்மி விரதம். ஏன்னா அக்டோபர் 31 பௌர்ணமி, இது தீபாவளி. அதுக்கு அடுத்த நாள் கேதார லக்ஷ்மி விரதம், உல்காதானம்னு கொண்டாடுவாங்க. நவம்பர் 7 கந்தசஷ்டி சூரசம்ஹாரம். அதாவது நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து சஷ்டி ஆரம்பம், கந்தசஷ்டி ஆரம்பம். நவம்பர் 7ஆம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம். நவம்பர் 13 சாதுர்மாசிய விரத பூர்த்தி. நவம்பர் 15 பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம். அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம். சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றி கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள். அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நவம்பர் 16 கார்த்திகை மாத பிறப்பு. நவம்பர் 30 கார்த்திகை மாத அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள். இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு. ஏன்னா வக்கரகதியில் இருக்கார். அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும். ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது. எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். வாருங்கள். மேஷராசி. மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. சுக்கிரனும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். சப்தமஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதத்தில் தன் பயணத்தில் இருக்கார். நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைத்தாலும் சக பணியாளர்களின் ஈகோ கிளாஷ் நிறையா இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நவம்பர் 14 சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய, இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள், காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள். நவம்பர் 1, 2, 5, 6, 7, 8, 9, 11, 12, 14, 15, 16, 17, 18, 19, 20
21, 22, 27, 28, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு இரட்டை சந்திராஷ்டமங்கள். மாத ஆரம்பத்தில் நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11:26 முதல் 11:26 PM 2 நவம்பர்லேருந்து 5 நவம்பர் காலை 9:45 வரைக்கும் 5/11/2024 வரை அன்றைக்கி காலை 9:45 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதே சமயம் மாத கடைசியில் நவம்பர் 30 காலை 6:03 முதல் டிசம்பர் 2 மதியம் 3:45 வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மனத்தட்டுப்பாடு, மனசஞ்சலம், தடுமாற்றம், வார்த்தை விரயங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா உங்கள் மனசுக்கும் வாய்க்கும் சம்மந்தம் இருக்கும், புத்திக்கு சம்மந்தம் இருக்காது. வாய் டைரெக்டாக இந்த நெஞ்சில் மனசில் உட்கார்ற மாதிரி இருக்கும். மனசில் என்ன தோன்றதோ அதையெல்லாம் உளறி கொட்டி கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எதை பண்ணினா உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது அவசியம் செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் மௌன குருவாக இருந்து நன்மைகளை ஏற்படுத்தினார். இந்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் தீரும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது தலைதூக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பலன்கள் பாக்கிகள் வசூலாகக்கூடிய வகையில் நவம்பர் 16க்கு மேலே சூரியன் சாதகமாக இருக்க போகிறார். மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருப்பார். மாதம் முற்பகுதியில் குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுத்தாலும் 9ஆம் இடத்திற்கு பயிற்சியானதற்கு பிறகு, அதாவது நவம்பர் 6க்கு பிறகு மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார். இது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு இந்த நவம்பர் 14 சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஜம்ப் இருக்கும், அதாவது பதவி உயர்வு இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான். ஆனால் சனி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வரும்பொழுது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்காக சில சமயம் நீங்கள் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா உங்களுடைய இந்த கேது ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க. கேதுவுக்கு பரிகாரம் பண்ணுங்க. அதாவது நவகிரகத்தில் இருக்கிற கேதுவுக்கு நீங்கள் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்றோ தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும். ரிஷபராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2, 3, 4, 5 5ஆம் தேதி காலை 9 மணி வரை, 7ஆம் தேதி மாலை 6 மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 8, 9, 10, 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னால் நவம்பர் 5ஆம் தேதி காலை 9:45 முதல் நவம்பர் 7ஆம் தேதி மாலை 5:54 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் ஏற்கனவே உங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால ஏற்பட்ட மனக்கசப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அவங்கக்கிட்ட இந்த வாரத்தில் இந்த நாட்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். அவர்கள் மனதை காயப்படுத்தாதீர்கள்.
இந்த மாதத்துக்கு உண்டான பலாபலன்கள் என்ன ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி 3ல் போய் நீச்சம் அடைவதுங்கிறது வந்து ஒரு பெரிய விசேஷம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வருகின்ற நவம்பர் 2 முதல் நவம்பர் 5 வரை அந்த விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால பூமி தொடர்பான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திரவிய லாபம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போயிருந்தாங்க, நீட் எக்ஸாம், சிஏ இன்டர், சிஎம்ஏ எக்ஸாம், இந்த மாதிரி சிஏ ஃபைனல் இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அதில் வெற்றி செய்திகள் நீங்கள் ஏற்கனவே எழுதியிருந்தாலும் இந்த நாட்களில் ரிசல்ட் வந்ததுன்னா வெற்றி செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இருக்கும். இந்த சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் நவம்பர் 6 வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சுக்கிரன் கெடுபலன்களை ஏற்படுத்த மாட்டார். நீங்கள் தான் உங்களை நீங்கள் திருத்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகின்ற 6ஆம் தேதி முதல் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 16ஆம் தேதி அன்றைக்கி 7ஆம் இடத்துக்கு வராரு. குரு பார்வையில் வராரு. அரசாங்க காரியங்கள் வெற்றியை தரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அரசு அதிகாரியாக இருக்கிறவர்கள், அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களால் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான மாதமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சற்று மனக்கசப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட நிதானத்தோடு பேசுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால பூமியினால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். தொழில்துறையினர் ஏற்றத்தை பெறுவார்கள். தொழிலில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை விலகி பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை முதல்ல பண்ணணும். முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். அதை தவிர மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். ஆனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் இன்னும் நிறைய உங்கள் வீட்டில் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவோம். அதனால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். மகாலட்சுமி வழிபாடு, கமலாத்மிகா வழிபாடு, ஸ்ரீசூக்த பாராயணம் செய்வதன் மூலமாக, அதாவது கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து சொல்லலாம். இதனால் உங்களுக்கு பணப்புழக்கம், வருமானம் அதிகரிக்கும். மிதுன ராசி, அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சில சமயம் சில நாட்களில் நீச்ச பங்கம் அடைகிறாரு. அந்த நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். குடும்பம் சார்ந்த கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய ஏற்றம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதாவது உங்களுக்கு சாதகமாக காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னால் நவம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதுக்கப்புறமா 10ஆம் தேதி முதல் 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். படிப்பில் ஆர்வம், இன்றைக்கி இந்த மாதத்தில் எக்ஸாம் எழுதினீங்கன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தையும் குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். நவம்பர் 7ஆம் தேதி மாலை 5 மணி 54 நிமிடம் முதல் நவம்பர் 9ஆம் தேதி இரவு 11 மணி 27 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்கும் பொழுது சற்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கார். அதாவது சூரியனை பார்க்குறாரு. அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடன் நேரடி மோதல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
உங்கள் முன்கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வார்த்தைகளால் அடுத்தவர்களின் மனதை மட்டுமல்லாமல் அவங்க குடும்பத்தையும் காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக தந்தையின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து பேசுவீர்கள். தந்தையிடம் கோபமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தாரின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்யும் பொழுது நீங்களும் கொஞ்சம் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தில் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து ஏதாவது வாங்குறீங்க, அதாவது வேற ஒருத்தருடைய பூர்வீக சொத்து நீங்கள் வாங்கி அதை வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும், தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் நவம்பர் 16 வரைக்கும் யாருடைய பூர்வீக சொத்தாவது நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு அதிகாரமிக்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் வரதுனால மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ரிலேஷன்ஷிப்பில் சில தேவையற்ற மன சஞ்சலங்களை அனுபவிப்பார்கள். உங்கள் உறவுகளுக்குள்ள, உங்களுடைய நண்பர்களுக்குள்ள உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இதற்கு பரிகாரம், அதாவது சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரதுனால வரக்கூடிய பரிகாரம், அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகம் இருக்குது, அது நல்ல விஷயந்தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்பட்டால் சந்தோஷம். பார்ட்னர்ஸ்க்காக நீங்கள் உங்கள் பார்ட்னர்ஷிப்பு பிளவு ஏற்படுது, பிரிவு ஏற்படுது, அந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்க வெளியில் போகிறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்தா அது விரயம், அப்பேற்பட்ட விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும், அதாவது சிக்கல் வராமல் சங்கடம் வராமல் எங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவங்க சுமூகமாக எங்களை விட்டு வெளியில் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக ராஜராஜேஸ்வரி வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிறவோ உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அம்பாள். அவளை தியானம் பண்ணினீங்கன்னா உலகத்துக்கே தாய் அவள். அவளுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளும் அவளுடைய கருணை மிக்க செயல்பாடுகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதுக்கு என்ன ஒரே வழின்னா சிம்பிள். 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு அந்த குழந்தை கேட்குறத ஆசைப்படுறதை வாங்கி கொடுங்க. குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அது ஏதாவது பேனா பென்சில் கேட்டால் வாங்கி கொடுக்கலாம். அந்த குழந்தை சந்தோஷப்பட்டால் அந்த அம்பிகையின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குழந்தை சந்தோஷப்படலை அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடகராசி, அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் யோகாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் அனுகூல பலன்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. உங்கள் ராசியிலேயே இன்னொரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறார். இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் இந்த மாதத்தில் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் இந்த மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு, நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். பொதுவாக 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தாலே தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுத்துவார், அபவாத பெயர் ஏற்படுத்துவார், செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்படுத்துவார். ஆனால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை குரு காப்பாற்றி கொடுப்பார், நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் இந்த மாதத்தில் புதன் 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். அதனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அல்லது கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும், மீடியா தொழில் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும். 5ஆம் இடத்துல இந்த புதன் இருந்தால் வியாபாரிகளுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் சற்று சங்கடம் ஏற்படும். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த சங்கடமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கௌரவம் மிக்க பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி மாலை இரவு 11 மணி வரை. 12ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 12, 13, 14, 15, 16, 17, 20, 21, 22, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் காரிய அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 9ஆம் தேதி இரவு 11 மணி 27 நிமிடம் முதல் நவம்பர் 12ஆம் தேதி விடியற்கால 2 மணி 21 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியோடு சேருகின்ற சந்திரன். இதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்த சந்திரன் மனக்குழப்பத்தை, வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்.
நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்குறுதியில் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பிரிவை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த சனி சந்திரன் சேர்க்கையானது. நல்லதும் பண்ணுவார், சங்கடத்தையும் கொடுப்பாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சம்மோகன கோபாலன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த கடக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகக்கூடிய நாட்களாக நவம்பர் 14 மாற்றங்களை சந்திப்பீர்கள். ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைகிறது. உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போனால் என்ன நல்ல பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் கடன் பிரச்சனைகளுக்கு, அதாவது நீங்கள் எதிர்பாலினத்தவர்கள்கிட்ட ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதனால் சில சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சிக்கலை போக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு பெரிய மனிதர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார், மாதம் முழுவதும் செவ்வாய் சாதகமாக இருக்கார். ஆனால் பதட்டத்தை மட்டும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்குது. அந்த 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அரசு சார்ந்த விஷயங்களில் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். நீண்ட நாட்களாக வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அஷ்டம சனி பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன, பணத்தை கஷ்டப்பட்டு புரட்டி கடன் வாங்கியாவது நீங்கள் முதலீடு செய்வீங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இதில் படிக்கிற குழந்தைகள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், அறிவாற்றலுடன் செயல்படுவார்கள். அதனால் இந்த மாதத்தில் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். தினமும் காலையிலையும் சாயந்தரமும் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை படிச்சுட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு, அதாவது எப்படி குரங்குகளுக்கு பழத்தை கொடுத்தா விசேஷமாக பிடிக்குமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் அல்லது ரஸ்தாளி பழம், இந்த பழங்களை வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுத்தால் ஆஞ்சநேயருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி, அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு 4, 9க்கு அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியிலோ தாய் வழியிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக குடும்ப கௌரவம் பாதிக்காமல் இருப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகள் தான் உங்களுக்கு சப்போர்ட்டே. இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா நவம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 14, 15, 16, 17, 18, 19, 20, 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் 23, 24, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னால் நவம்பர் 12ஆம் தேதி விடியற்காலை 2 மணி 21 நிமிடம் முதல் நவம்பர் 14ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 11 நிமிஷம் வரைக்கும் மன சஞ்சலத்தை தரக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். அன்றைக்கி கோபம் ஜாஸ்தி வரும், பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும். யாருக்கிட்டையாவது கத்தணும்னு தோணும். தப்பான விஷயங்களை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. மனசை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக அம்பாளை, துர்க்கையை வழிபட்டு வாருங்கள். துர்க்கை தான் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவா, மனசை சாந்தப்படுத்துவோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திராஷ்டமத்தில் தான் இந்த துர்க்கை வழிபாடு. மற்ற நாட்களில் என்ன பரிகாரங்கிறது கடைசியில் சொல்கிறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் விரக்தி மனப்பான்மை பேச்சுக்கள் ஏற்படும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு விதமான பதட்டம், பயம் இருக்கும். எதிரிகளை நினைத்த பயம் இருக்கும். ஆனால் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இனி எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு உங்களுக்கு குரு சாதகமாக செயல்படுவார். வாக்கு சாதுரியம் ஏற்படும். என்ன கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க, எல்லார்கிட்டையும் அதிகாரமாக பேசுகிறதுனால
உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடு தொடர்பான சில மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதனால் வரை உங்களுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபம் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நீங்கள் சமயோஜிதமாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல புதன் இருக்கார் குருவின் பார்வையில். அதனால் சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றலை காட்டிலும் கிரியேட்டிவ் அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கும். நல்ல க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. குறிப்பாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் உமனாக இருந்ததுன்னா, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் துறையில் இருந்தீங்கன்னா பெரிய சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களால் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, நாட்டுக்கே நீங்கள் கௌரவம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கௌரவம் சேர்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வருமானத்துக்கு குறைவு இருக்காது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த தீர்வுக்கு உண்டான அறிவுரையை கொடுக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்திலோ அல்லது வீடு தொடர்பான விஷயத்திலோ பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சார்ந்த, நரம்பு சார்ந்த பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு மருத்துவ செலவு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தில், நவம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல் இதை தவிர நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யணும். சிவலிங்க திருமேனிக்கு இந்த மாதம் முழுவதும் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய 3 நாட்களிலும் பசும்பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெய் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். இதை செய்வதன் மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய ஆற்றலை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியையும் குடும்ப நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கன்னி ராசி, அன்பிற்குரிய கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு பாக்கிய குரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் அதே சமயம் இந்த 6ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிட்டு குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வகையில் முன்னோர்களின் சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள், உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி. 9ஆம் தேதி இரவு 11 மணி வரை. அதன் பிறகு 12ஆம் தேதி முதல் 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 25, 26, 27 மற்றும் 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் பலிதமான பலன்கள் வேணும்னா இந்த நாட்களில் முயற்சி எடுக்கிற எல்லா விஷயமும் பலிதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 14ஆம் தேதி காலை விடியற்காலை 3 மணி 11 நிமிடம் முதல் நவம்பர் 16 விடியற்காலை 3 மணி 17 நிமிடம் வரை 14th early morning to 16th early morning உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் 8ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய நாட்கள். அன்னைக்கு உங்களுக்கு மன சஞ்சலம் மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்களில் தவறான முடிவுகள் எடுப்பீங்க. கடன் அடைக்கணும்னா நீங்கள் அடைக்க மாட்டீங்க, அடைக்கக்கூடாதுன்னா அன்றைக்கி போய் அடைப்பீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் அதிகமாக வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சொன்ன சொல் உங்களால் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. எக்ஸாம் ஏதாவது இந்த மாதம் எழுதினீங்கன்னா அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், காரிய வெற்றி ஏற்படும், வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தவறான சிந்தனையை நேர்படுத்துவதற்கும் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடப்பதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும்.
தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். 3ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பொதுவாக 3ஆம் இடத்துக்கு புதன் போனார்னா சில தடுமாற்றங்களையும் அவப்பெயரையும் ஏற்படுத்துவார். வழக்குகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிற புதன் அறிவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த மாதத்தில் 2 தடவை கிட்டத்தட்ட 6 நாட்கள் நீச்ச பங்க பலனை அடைகிறார். அதுக்கப்புறம் சந்திரனின் பார்வையில் வரும்பொழுதும் நீச்ச பங்க பலனை அடைகிறார். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானாதிபதியின் பார்வையில் 3ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி நீச்சமடைவதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதிக பிரசங்கித்தனமாக பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுவீங்க. அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறதுனால குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய மனசை காயப்படுத்துவீங்க. குறிப்பாக பெற்றோர்களின் மனதை காயப்படுத்தி அவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மௌன விரதம் இருப்பது நல்லது. மாதத்தில் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே வாரம் நீங்கள் பிறந்த கிழமை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பிறந்தால் புதன்கிழமை, அந்த கிழமையில் நீங்கள் மௌன விரதம் அனுஷ்டிப்பது நல்லது. நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது காத்தால் எழுந்தது முதல் 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா 7 மணி வரைக்கும் மௌன விரதம், காத்தால் 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்கன்னா 8 to 9 மௌன விரதம் இருப்பது நல்லது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனமாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சனி, சப்தம சனி, கண்டக சனின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்துக்கு சனி வந்தால் உங்களை மேலும் மந்தமாக்குவார். இப்போவே 8 மணி 9 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா சனி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்த மார்ச் மாதத்துலேருந்து 10 மணி 11 மணிக்கு தான் எழுந்திருக்கிற மாதிரி வைப்பார். படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, சூரிய உதயத்தப்போ விநாயகர் வழிபாடு பண்ணணும். சூரியன் அங்கே 6 மணிக்கு உதிக்கிறாருன்னா இந்த இடத்துல விநாயகருக்கு பிரார்த்தனை நமஸ்காரம் தோற்பிகரணம் போடணும். பெண்கள் தோற்பிகரணம் போடக்கூடாது. ஆண்கள் தோற்பிகரணம் போடலாம். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் 5 அங்கங்கள் படக்கூடிய வகையில் நமஸ்காரம் பண்ணலாம். சாயந்தர வேளையில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அபவாத பெயரிலிருந்து அல்லது தேவையற்ற எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்வதற்கும் பண விவகாரங்களிலும் சோம்பல் தன்மையிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கும் இது உபாயகமாக இருக்கும். துலாம் ராசி, அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் சாதகமாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லாமல் அதில் வெற்றியும் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய எப்போவோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. இல்லாட்டி யாராவது உங்ககிட்டேருந்து தெரியாமல் உங்கள் பொருள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த பொருள் கூட அந்த பணம் கூட திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சமாகி இருக்காரு. ஆனால் நீச்ச பங்க பலனை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். நேராக ஒன்றா இடப்பரிவர்த்தனை அல்லது நேராக பார்த்துக்கிறாங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் பணபலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சமயத்தில் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அனுகூல நாட்கள்னு பார்த்தோம்னா, நவம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 வரை 1ஆம் தேதி ஆரம்பித்தா 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி ஆரம்பித்தா 20, 21, 22, 23, 24, 27, 28, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள்.
உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னா நவம்பர் 16 விடியற்காலை 3 மணி 17 நிமிடம் முதல் நவம்பர் 18 விடியற்காலை 4 மணி 31 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த 16 முதல் 18ங்கிறது வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவோடு இணைகின்ற சந்திரன் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் சாதாரணமாக பேசுவீங்க, ஆனால் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது சர்க்காஸ்டிக் கமெண்ட்டாக இருக்கும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வெளியாட்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு திருடமாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக நீங்கள் மனசில் தடுமாற்றத்தோடு எடுத்தீங்கன்னா அது சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. விரையாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும், உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும். என்ன, உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் சில சமயம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால. களத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார் இந்த மாதம். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன் பிறந்தோரால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூமி லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு மனை வாங்கணும், வீட்டில் பராமரிப்பு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் பண்ணலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். தசம செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார். விரையாதிபதியான புதன் 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு உண்டான பொருட்களை வாங்குவீர்கள். இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு மன சஞ்சலம் வராமல் எதிரிகளிடம் வார்த்தையை கொடுத்து சிக்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் குரு வழிபாடு செய்வது, முருகனை வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தும். திருவாச்சகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் முருகார்னு சொல்லுவாங்க. திருவாச்சகத்தை படிச்சுட்டு வாங்க. திருவாச்சகத்தை படிப்பதன் மூலமாக சிவபெருமான் வழிபாடு செய்யணும், கூடவே முருகன் வழிபாடு. இந்த சிவபெருமானுக்கு உண்டானது திருவாச்சகம், முருகனுக்கு உண்டானது திருப்புகழ். இந்த இரண்டையும் முடிஞ்சால் அதுக்கு அந்த பழனிக்கு உண்டான மந்திரத்தை, அந்த திருப்புகளில் பழனிக்குன்னு உண்டான ஒரு மந்திரம் இருக்குது, அதை படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அறிவுரை கிடைக்கும். அறிவுரை மட்டுமல்லாமல் ஆன்ம ஞானத்தையும் கொடுத்து உங்கள் ஆன்ம பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான யோகத்தை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பான். விருச்சிக ராசி, அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கிரன் புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் 6ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிரனால் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியாக தொழில்துறையினருக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16க்கு மேலே வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 16, 17, 22, 23, 24, 25, 26, 27, 27ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு 30ஆம் தேதி. இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் சுபமான நாட்களாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 18 காலை விடியற்காலை 4 மணி 31 நிமிடம் முதல் நவம்பர் 20 காலை 8 மணி 47 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் என்ன ஜாகிரதையாக இருக்கணும்னா, சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் வராரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யார்கிட்ட பேசினாலும் சரி இனிமையாக பேசுவீங்க. ஆனால் அதில் விகல்பம் இல்லாமல் பேசினாலும் சரி, குதர்க்கமாக பேசினாலும் சரி, உங்களுக்கோ எதிரில் இருக்கிறவங்களுக்கோ மன பாதிப்பு ஏற்படாத வகையில் பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் உங்களுக்கு கௌரவம் இருக்குது, உங்களுக்கு மரியாதை இருக்குது, உங்களுடைய குடும்ப வருமானம் இருக்குது. எச்சரிக்கையோடு பேசுகிறது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனோட பரிவர்த்தை பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் கேட்டுப்பாங்க. ஆனால் எதிரிகள் அதை வைத்து தேவையில்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வெளியூர் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு மன விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்களுடைய வேலை சம்பந்தமாக தொடர்பில் இருக்கும் நபர்களோ வெளிநாட்டிலேருந்து வராங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். 16க்கு மேலே அவர்களுக்கு நீங்கள் மனசஞ்சலத்தை ஏற்படுத்துவீர்கள். 16 வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, 16க்கு மேலே அவங்களுக்கு கஷ்டப்படுத்துவீங்க. அவங்கள உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி புதிய குடும்பம் அமைவதற்கு உண்டான, புதிய குடும்பம் அறிமுகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியோட சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக குடும்பத்தில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக பணப்பற்றாக்குறையினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 6ஆம் தேதியிலேருந்து வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நண்பர்கள் பார்ட்னர்ஸ் மூலமாக வருமானம் ஏற்படும். கணவன் மனைவியின் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தினமும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. அதே சமயம் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணணும். என்னென்னா வாராகி வழிபாடு செய்யணும். எதுக்காக வாராகி வழிபாடுனா, அந்த காலத்தில் வாராகி அம்மனை போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அரசர்கள் வழிபட்டு சென்றார்கள். எருமையை பலி கொடுப்பாங்க சில அரசர்கள்லாம். தஞ்சை ராஜராஜ சோழன் நிறைய பண்ணியிருக்காரு. அங்கே அஷ்டவாராகியே இருக்குது. தஞ்சாவூரில் நிறைய இடத்துல 8 இடத்துல இருக்குது. அந்த வாராகியை வழிபட்டு வாருங்கள். வாராகிக்கு உண்டான மந்திரத்தை வழிபட்டு வாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாராகியை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு எதிராக அவர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய தைரியத்தையும் மனோபலத்தையும் அந்த வாராகி அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, சிக்கல்களுக்கு தீர்வுகளை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து, மனசில் அமைதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாள். தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் தேதிக்கு மேலே அந்த 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த பரிவர்த்தனா யோகம் தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ 6ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். கொஞ்சம் உங்களை பட்டி டிங்கரிங் பார்க்குறதுக்கு, உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு, புது ட்ரெஸ் வாங்கிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் அது எல்லாமே உங்களுடைய சொந்த பணத்தில் வாங்கணும். கடன் வாங்கி பண்ணக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 1, 2, 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 16, 17, 18, 19, 20ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 25, 26, 27, 28, 29, 30ஆம் தேதிங்கிறது காலை 6 மணியோடு முடிஞ்சு போயிடும். 6 மணிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், அதாவது தனுசு ராசிக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 20ஆம் தேதி காலை 8 மணி 47 நிமிஷத்துலேருந்து நவம்பர் 22ஆம் தேதி மாலை 5 மணி 10 நிமிடம் வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படுற மாதிரி சில நிகழ்வுகள் வராமல் இருக்கணும். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 8ஆம் இடத்துல செவ்வாயோடு இணைகிறார். செவ்வாய் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்கள் ஏற்படும், பணச்செலவுகள் ஏற்படும். உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு சார் நஷ்டம் அப்படின்னா, 5ஆம் வீட்டு அதிபதி 8ல் மறைஞ்சிருக்காரு, விரையாதிபதி. நீங்கள் பணம் முதலீடு பண்ணுவீங்க வியாபாரத்தில். ஆனால் அந்த பணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா நஷ்டத்தை கொடுக்குமான்னு கேட்டால் நஷ்டத்தை தான் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகளால் உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த நஷ்டத்திலேருந்து ஈடுகட்டக்கூடிய வகையில் குரு சுக்கிரன் 6ஆம் தேதிக்கு மேலே அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். பட் இருந்தாலுமே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. பெரிய மனிதர்கள் மூலமாக சில உதவிகள், அரசாங்க அதிகாரிகள் மூலமாக சில உதவிகளை நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சாதகமாக செயல்படுவார். ஏன்னா செவ்வாயின் 4ஆம் பார்வையில் சூரியன் இருப்பார். இதில் செவ்வாய் சூரியன்
நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால, ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் நீச்ச செவ்வாயின் பார்வையில் நீச்ச சூரியன் நீச்சன் பார்த்தால் ஈசன் ஆவான்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நவம்பர் 6ங்கிறது உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளே உங்களுக்கு பதவியை விட்டு கொடுப்பார்கள். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்மை காலத்தில் சில எதிரிகள், அதாவது உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது நட்பாக மாறுவார்களா, இல்லை இப்போதைக்கு டெம்பரரியாக மாறுவார்களான்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க, உடம்பு கவனமாக பார்த்துக்கோங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பூமிக்காரகன் 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால, பூமிக்காரகன் 8ல் மறைவதன் மூலமாக உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது சொத்து வரவேண்டியது பாக்கி இருக்குன்னா கண்டிப்பாக அது வருவதில் தாமதம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ ஆனால் செயல்படுத்துறது நீங்கள் யோசிக்கிற விஷயத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குடும்பத்தினருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடப்பது அவசியமான ஒன்று. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும். திருச்செந்தூர் முருகனுக்குன்ட்டு ஒரு தனி சஷ்டி கவச்சத்தை தேவராய சுவாமிகள் எழுதியிருக்காரு. அந்த சஷ்டி கவச்சத்தை, கந்த சஷ்டி கவச்சம் திருச்செந்தூருக்கு உண்டானது. அதை படித்து வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா குமர குருதாச சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் எழுதிய ஷண்முக கவச்சத்தை படித்து வருவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பணப்பிரச்சனை மனப்பிரச்சனையிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மகர ராசி, அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ரகதியில் மாறி இருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். என்ன காரணம்னா, குழந்தைகளுடைய எண்ணங்களில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். ஆனால் அந்த செவ்வாய் நீச்ச பார்வையில் உங்களுடைய தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய பதவி, இது நாள் வரைக்கும் பதவி பறிபோகுமோ, குடும்பத்தில் பதவி பறிபோகுமோ, மனைவிங்கிற பதவி, கணவன்கிற பதவி போகும், இல்லை நீங்கள் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கீங்க உங்களுக்கு பதவி பறிபோகுமாங்கிற பயம் இருந்ததுன்னா, இந்த செவ்வாயின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால அந்த பதவியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் செயல்பாடுகள், உதவிகள் மூலமாக வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்து ஏதாவது ஒரு ரீசன்னால வேலையை இழந்திருப்பீங்க, இல்லை வேலையை விட்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பயிற்சிக்கு முன்னோடி இந்த நவம்பர் 14ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி. இந்த நவம்பர் 14லேருந்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குழந்தைகள் மூலமாக நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அல்லது புதிய லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் வியாபாரத்துக்கு தேவையான பண முதலீடுகளை உங்களுடைய வெல்விஷர், உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களெல்லாம் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறாரு. இதனால் உங்களுக்கு பெரிய பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கால்நடை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண்ணையை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த ராசியில், மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வார்த்தைகளால் ஏற்பட்ட எதிரிகளை வார்த்தைகளாலேயே வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1, 2, 3, 4, 5, 5ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 7ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 8, 9, 10, 11, 12, 13, 16, 17, 20, 21, 22 மாலை 5 மணி வரை, 27, 28, 30 மற்றும் 29 மற்றும் 30 ஆகிய நாட்கள்
சந்திராஷ்டம நாட்கள் 22ஆம் தேதி நவம்பர் 22ஆம் தேதி மாலை 5 மணி 10 நிமிடம் முதல் 25ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 2 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சனியின் பார்வையில் இருந்தாலும் அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்காமல் எதிரிகளிடம் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். அதே சமயம் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகள் மட்டுமல்லாமல் உறவுகளுக்குள்ளும் உங்களுக்கு இருந்த பகைமை உணர்வு மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ சந்திராஷ்டமத்திலையும் ஒரு நல்லது நடக்குன்னா இந்த மாதம் மகர ராசிக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் சனியின் பாதிப்புகள் குறைய துவங்கும். இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷமாக நீங்கள் பட்ட அவமானம், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், வேலை வாய்ப்பில் இழப்பு, இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சியில் தடுமாற்றம், இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க. குழந்தைகளால் மனக்குமுறல், குழந்தைகளின் செயல்பாடுகள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் 14 முதல் சனி வக்ர நிவர்த்தி ஏற்படுவதன் மூலமாகவும் நவம்பர் 16 வரை செவ்வாய் சூரியன் நீச்ச பங்க பலன்களை ஏற்படுத்துகின்ற விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தின் மூலமாகவும் செவ்வாய் சந்திரன் நீச்சபங்க பலனை ஏற்படுத்துகின்ற காரணத்தின் மூலமாகவும் பல நன்மைகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும், உங்களுடைய குடும்ப கௌரவத்தில் இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். கடன் தொல்லைகள் அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் அதே சமயம் நீங்கள் இன்னொரு வழிபாடும் செய்யணும். செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரை காத்தால 6 to 7 மத்தியானம் 1 to 2 இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சு உங்களுடைய கடன்காரர்களுக்கு அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் கொடுக்கணும். 10 லட்ச ரூபா கொடுக்கணும் சார், ஆனால் எங்கிட்ட 1000 ரூபா தான் அந்த பணம் வச்சுருக்கேன்னா அதுலேருந்து ஒரு 500 ரூபாயை போட்டு கடன்காரனுக்கு அடங்க. உங்களுக்கு சீக்கிரம் கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்து இந்த மாதம் முதல் மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும். கும்பராசி, அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு வக்ரகதியில் இருக்காரு, ராசியில் சனி வக்ரகதியில் இருக்காரு. இது ரெண்டுமே உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்து நன்மைகளையும் தரக்கூடிய அமைப்பு, தீமைகளையும் தரக்கூடிய அமைப்பு. எதனால் அப்படின்னு கேட்டால், ஜாதகத்தில் வக்ர கிரகங்களாக இருந்தால் குரு சனி இந்த வக்ர காலம் இந்த ஒரு 15 நாள், அதாவது நவம்பர் 1லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நவம்பர் 14 குரு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 16ஆம் தேதி சூரியன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்குள்ளே வரதுனால அரசாங்கம் ரீதியாக அல்லது மேல் அதிகாரிகள் ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இவ்வளவு கலேபுரத்துக்கு நடுவுலையும் சனியின் பார்வையில் சூரியன் வரப்போகிறாரு, குருவின் பார்வையில் சூரியன் வரப்போகிறாரு. நவம்பர் 16க்கு மேலே அரசாங்க உத்தியோகமோ அல்லது நிரந்தர உத்தியோகமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டுட்டீங்க கும்பராசி நண்பர்கள். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இல்லை, மனப்பிரிவு இருக்குது, தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி கொள்வது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுறது, வழக்குகளில் விதண்டாவாதம் பேசி கெடுபலனை ஏற்படுத்துறது, விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடிய மனநிலை, இப்படிப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்ததுன்னா இந்த மாதம் அந்த தடுமாற்றங்கள் லாபமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூல நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11 மணி முதல் 3, 4, 5, 6, 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை, அதன் பிறகு 9ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 மற்றும் 30ஆம் தேதி காலை 6 மணி முதல் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாட்கள். இதனால் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொற்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்களில் ஏற்படும். நீங்கள் ஏதாவது புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேலே சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள், ஏன்னா 9ஆம் இடத்துல பித்ருகாரகன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு சில செலவுகள், அசுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். நவம்பர் 16க்கு மேலே அதுவும் நன்மைகளாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 25 விடியற்காலை 5 மணி 2 நிமிடம் முதல்
நவம்பர் 27 மாலை 6:07 வரை சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திரன் கேதுவோடு சேருகின்ற காரணத்தினால மனசு சஞ்சலத்தை சந்திக்கும். அது வார்த்தைகளாக வெளிப்படும். விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதை நினைச்சாலும் விரக்தி. குழந்தைகளை நினச்சா விரக்தி, கணவன் மனைவி உறவில் விரக்தி, நண்பர்கள் வகையில் விரக்தி, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இப்படி ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய், நீச்ச சூரியனை 16ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனாவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அல்லது அபவாத பிரச்சனைகளின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபவாத பிரச்சனை தான் உங்களுக்கு நல்லதே கொடுக்க போகிறது. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் நல்ல விஷயமும் நடக்கும், சில தேவையில்லாத விஷயமும் நடக்கும். இந்த மாதத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அல்லது உங்கள் மேலதிகாரிகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தசமஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு. இதில் சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக சில நன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு திடீர் ராஜயோகம் காத்துருக்கு. குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனை ப்ளஸ் பூமிக்காரகன் 6ஆம் இடத்துல நீச்ச சூரியனுக்கு பார்வையை கொடுக்குறாரு. ஸோ 6ஆம் தேதி முதல் 16ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக்குங்க. ஏன்னா ராசியில் சூரியன் இருக்கார். உடம்புல ஒரு அசதி, ஒரு டயர்ட்னஸ், உங்கள் மேலே ஏதோ ஒரு யானை உக்காந்து இருக்கிற மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஏறி மிதிச்சு அப்படி வலிக்கும், அந்த மாதிரி. அதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக உடலில் இருக்கும் அசதியை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் சூரியனுக்கு உண்டான அந்த ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் படிச்சுட்டு வாங்க. மன தெளிவு ஏற்படும். எதிரிகளால், அரசாங்க எதிரிகளால் அல்லது அரசியல் துறை எதிரிகளால் ஏற்படுகின்ற அவச்சொல்லிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஆதித்ய ஹிருதயம் உங்களுக்கு தெளிவான புத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி, அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்றாரு. அதாவது 2ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். ராசிநாதன் வக்ரமடைவது உங்களுக்கு குதர்க்க புத்தியை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு வழக்கு சார்ந்த வெற்றிகளை ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு உங்களுடைய தந்தை வழியிலோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் வகையிலோ மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, சுக்கிரன் 8ஆம் வீட்டு அதிபதி இந்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து தனுசு ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த சமாளிப்பு நடவடிக்கைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் வெற்றியை தருவார்கள். உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு மனஸ்தாபம் இருந்தாலும் விரக்தி மனப்பான்மை தான் ஜாஸ்தி மேலோங்கி இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்சபங்க பலனை தருகின்ற காரணத்தினால உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்குது. அதனால் இந்த மாதங்கிறது கடந்த ஒரு 6 மாதமாக மனசில் இருக்கிற மன உளைச்சலை போக்கக்கூடிய மாதமாக இருக்குது. மன உளைச்சல், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சங்கடம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸ்குள்ளே மன வேறுபாடு காரணமாக பிரியணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்பொழுது அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். எப்படின்னா, யார் எதிரிங்கிறத, காமன் எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களிடமிருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம்
மிகுந்த தனலாபம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அனுகூலமான நாட்கள் மீன ராசிக்கு நவம்பர் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி இரவு 11 மணி வரை. அதன் பிறகு 12, 13, 14, 15, 16, 17, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை. இதுதான் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 2 தடவை வருது. மாத ஆரம்பத்தில் நவம்பர் 1, 2, 2ஆம் தேதி இரவு 11 மணி 23 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி மாத கடைசியில் நவம்பர் 27ஆம் தேதி மாலை 6 மணி 7 நிமிடம் முதல் நவம்பர் 30 காலை 6 மணி 3 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல மாத ஆரம்பத்தில் சூரியனோடு இணைஞ்சிருப்பார். அதாவது அமாவாசை திதி வரும். அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த நாட்களில் உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக குழந்தைகள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். அதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் மாத கடைசியில் செவ்வாயின் பார்வையில் இருப்பார் சந்திரன். அது சந்திரன் செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால மனசு குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் சில இடத்துல அதிகமாக கொடுத்து பணத்தை நஷ்டப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்தில் சனி இருக்கார், வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும், சிலருக்கு வேலை வாய்ப்புக்காக ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விதமான பலன் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும். திருத்தணி முருகனை வணங்கி வர வேண்டும். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கே போனாலும், எந்த வேலைக்கு போனாலும் சரி, எதிரிகளை சந்திக்க போனாலும் சரி, உங்களுக்கு திருத்தணி முருகன் வழித்துணையாக வந்து உங்களுடைய எதிர்ப்புகளையும் சிக்கல்களையும் போக்கக்கூடிய மனோபாவத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளையும் தந்து நன்மைகளை ஏற்படுத்துவான் என்பதை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் திருத்தணி முருகன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் என்பது திண்ணம். உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும். இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.